7.5 ஆம்பியர் இருக்குது, 80 ஆம்பியர் இருக்குது. 10 மடங்கு நீங்கள் ஓவர்லோட் பண்ணுறீங்க இந்த பேட்டரியை. அப்போ அதோடைய எஃபிஷியன்சி குறையும், பேட்டரியோட எஃபிஷியன்சி குறைஞ்சி 20 நிமிஷம் தான் வரும். ஆனால் மூமெண்ட் நீங்கள் லோடை ரிலீஸ் பண்ணீங்கன்னா திருப்பி லேட்டர் இன்க்ரீஸ் ஆகும். அது என்ன ஆனால் லோடு போட போட உட்காந்து பேட்டரி ஓட்டு ஒன்று நான் இங்கே போட்டு காமிப்பேன். ஒரு 158 அது அந்த 128 சார்ஜிங் பேட்டரி ஃபுல் சார்ஜிங் சார்ஜில் தான் இருக்குது. அது எடுத்து லோடு ஒரு 1000 வாட்ஸ் இருக்கும். அது 200 வாட்ஸ் தான் அந்த பல்ப் லோடு போடுறோம் செட் பண்ணுங்க. அதே மாதிரி 220 280 டிவைட் பை 20 இப்போ சீட்டன் பேட்டரி நமக்கு அதிகமாக ஏன் பேக்கப் கிடைக்குது. அது 10 ஹவர் பேக்கப் பேட்டரி 10 ஹவர் கூட நீங்கள் எடுத்தீங்கனாலும் அப்போ எவ்வளோ 150 டிவைட் பை 10 15 ஆம்பியர் ட்ராப் பண்ணாங்க. இதில் 7.5 ஆம்பியர் ட்ராப் பண்ணும். 15 ஆம்பியர் ட்ராப் பண்ணாங்க. அப்போ கிட்டத்தட்ட 2 ஃபேனை போட்டால் கூட இதே 158 10 மணி நேரம் இருக்குது. நம்ம இங்கே 8 மணி நேரம் கிடைக்கும். அது 10 மணி நேரம் இருக்குது. அப்போ கெப்பாசிட்டி ஜாஸ்தி. நம்மளே என்ன சொல்லுவோம், C10 150 வந்து C20 180 ஈக்குவல் கரெக்டாக. அது காஸ்டிங் ரேட்டிங் நீங்கள் C20 தயார் டிசைன் பண்ணால் இந்த பிளேட்டு எவ்வளோ நேரம் வரும். டியூப்லாக் வந்து 2 தான் இருக்குது. இந்த உள்ளார வந்து ஒரு பேக் போடுவாங்க, ஒரு ஸ்ப்ரைன் இருக்கும், உள்ள ஒரு பேக் போடுவாங்க, ஒரு நீடு மாதிரி லெட் அலாயில் பிரிட்ஜில் போட்டிருப்பாங்க. அதுக்குள்ளே வந்து லெட் ஆக்சைடு போட்டிருப்பாங்க. அதை வந்து உள்ள பவுடர் மாதிரி போட்டு அதில் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அது லெட்டோட காஸ்ட் லெட் ஆக்சைடோட பவுடராக பண்ணுவாங்கன்னு காஸ்ட் சேம். அப்போ அந்த 8 mm இதில் வந்து அதிக பவுடர் கொடுக்கும், லெட் ஆக்சைடு பவுடர் அதிகமாக கொடுக்கும். இதில் வந்து கம்மி பவுடர் கொடுக்கும் 6 mm. அப்போ வெயிட் பேட்டரியோட வெயிட்டே கம்மி. ட்ரை பேட்டரியில் பார்த்தீங்கன்னா 6 mm பிளேட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு 4 கிலோ பக்கம் கம்மி ட்ரை பேட்டரி.